ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ஆரி ஒர்க் கிளாஸில் கிளாஸ் 1 பார்க்க போகிறோம். அதுக்கு நான் என்ன மெட்டீரியல் எடுத்திருக்கேங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம ஜரி தான் போட போகிறோம். அதனால் ஜரி த்ரெட்டில் எது நல்லாயிருக்கும் பார்த்தீங்கன்னா A1 மம்தா பிராண்ட் அப்படிங்கிறது நல்லாயிருக்கும். இதில் சில்வர் கோல்டன் கலரு, அப்புறம் காப்பர் கலரு, சில்வர் கலர் 3 கலர் அவைலபிளாக இருக்குது. என்கிட்ட 2 கலர் இருக்குது. அதை நான் உங்களுக்கு எப்படி இருக்குங்கிறத காட்டியிருக்கேன். சின்ன கண்டு இருக்குது, அதுவும் வாங்கிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா சில்க் த்ரெட்டில் நிறைய பிராண்ட் இருக்குது. இந்த பாருங்கள், KIPன்னு ஒரு பிராண்ட் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ஷேட் நம்பர் கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு பிராண்ட்லையும் ஷேட் நம்பர் கொடுத்துருப்பாங்க. அதனால் தனித்தனியாக இருக்கும், அதை பார்த்துக்கோங்க. அடுத்து PJBங்கிற ஒரு பிராண்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா டபுள் பெல் பிராண்டு. இந்த பிராண்டு தான் மேக்ஸிமம் கொஞ்சம் நல்லாயிருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு. நீங்கள் எதுனாலும் வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பக்கத்தில் கிடைக்கிற த்ரெட்டை வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு பிராண்ட்லேயுமே ஷேட் நம்பர் கொடுத்துருப்பாங்க. இந்த ஷேட் நம்பர் எதுக்கு அப்படின்னா, இப்போ நம்ம நிறைய ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது நம்மளுக்கு அந்த கலர் த்ரெட்டு தீந்துருச்சு அப்படின்னா, நம்ம சேம் கலர் வாங்கணுன்னா இந்த ஷேட் நம்பர் சொன்னால் அவங்க கரெக்டான அந்த கலர் எடுத்து கொடுத்துருவாங்க. அந்த மேலே உள்ள பெல் அப்படிங்கிற போட்டிருக்க அந்த அந்த பேப்பரை எடுத்து நீங்கள் சென்டரில் ஒரு ஹோல் இருக்குல்ல, அதில் சொருவி வச்சுக்கோங்க. நம்ம நிறைய இப்போ ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நமக்கு ஒன்று மட்டும் போதும். சப்போஸ் நம்ம ப்ளவுஸ் ஒர்க்லாம் பண்ணும்போது நிறைய சேம் கலர் தேவைப்பட்டுச்சுன்னா அந்த மாதிரி ஷேட் நம்பர் சொல்லி நம்ம வாங்கிக்கலாம். அதுக்கு தான் அவங்க ஷேட் நம்பர் நமக்கு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. சில்க் த்ரெட்டில் எல்லா பிராண்ட்லேயும் இருக்கும், பார்த்துக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா நீடில் பற்றி நான் சொல்கிறேன். நீடிலில் நான் மேக்ஸிமம் அயன் நீடில் தான் யூஸ் பண்ணுவேன். நீங்கள் அயன் நீடில் கிடச்சா அயன் நீடில் யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அப்படி இல்லைன்னா டியூலிப் பிராண்டுன்னு இருக்குது, அதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு அயன் நீடிலில் கொஞ்சம் உருண்டையாக இருக்கும். நீடில் பக்கத்தில் மட்டும்தான் கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருக்கும். இன்னொன்று நான் 2 காமிக்கிறேன் பாருங்கள். இப்போது அந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நல்ல 1 இன்ச் அளவுக்கு மேலேயே நமக்கு நீடில் பெருசாக இருக்கும். இந்த உட்டன் நீடில் கூட நான் காட்டுறது ஜர்தோசிக்கு பீடுக்கெலாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் டியூலிப் பிராண்ட் ஒன்று வச்சுருக்கேன், அதை உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இது நம்பர் 24 அண்ட் 23 இருக்குது. இது ரெண்டுமே நமக்கு ஜர்தோசிக்கும் பீடுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். நம்பர் 18 நீங்கள் சில்க் த்ரெட்டு ஜரி த்ரெட்டுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ என்கிட்ட அது இல்லை, அதனால் இது மட்டும் நான் காட்டியிருக்கேன். நீங்கள் உங்ககிட்ட கிடைக்கல அப்படின்னு சொன்னால், அயன் நீடில் கிடைக்கலன்னா நீங்கள் நார்மல் டியூலிப் நீடிலேயே ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு என்னமோ இதுதான் நம்ம ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நம்ம வேகமாக நூலை பிடிச்சி இழுக்கும்போது அந்த டியூலிப் பிராண்டில் உள்ளது டிப்பு உடஞ்சிரும், பார்த்துக்கோங்க. அந்த நீடில் நீங்கள் வாங்கி பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், அந்த சின்னதாக ஒரு ஹூக் மாதிரி இருக்கும். அந்த ஹூக்கில் தான் நம்ம அந்த த்ரெட்டை மாட்டுவோம். அப்படி இருக்கும்போது நமக்கு அது நம்ம வேகமாக பிகினராக இருக்கும்போது இழுக்கும்போது டக்குன்னு உடஞ்சிரும். அதனால் நீங்கள் சாஃப்டாக ஹேண்டில் பண்ணுங்கள், லேசாக பிடிச்சிக்கோங்க த்ரெட்டை, அப்படின்னா ஈஸியாக உங்களுக்கு வந்துடும். நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு இன்றைக்கி ஜரி போட்டு தான் காட்ட போகிறேன். ஜரி அதாவது நம்ம ஃபஸ்ட்டுலேருந்து நம்ம எல்லா ஸ்டிச்சும் பார்க்குறத விட பேசிக்காக நமக்கு ப்ளவுஸுக்கு என்னென்ன ஸ்டிச்செல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோமோ அதெல்லாம் நம்ம இப்போ நம்ம பார்த்துட்டு அப்படியே ஒவ்வொரு ப்ளவுஸு ஒர்க்கும் நம்ம பார்க்கலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன் நான். நீங்களும் அது ஓகேனா சொல்லுங்கள். ஏன்னா இல்லது நம்ம கிளாஸை ஃபுல்லாக முடிச்சுட்டு, அதாவது ஒரு ப்ளவுஸ் ஒர்க்குக்கு தேவையான என்னென்ன ஸ்டிச்லாம் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவோமோ அதை வரிசையாகவே நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் மிச்ச ஸ்டிச்சஸை நம்ம பார்க்கலான்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஜரியை ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். ப்ளவுஸ் ஒர்க்கு எந்த ஃப்ராக்கு எது பட்டு பாவாடை சட்டை என்ன எடுத்தாலும் ஃபஸ்ட்டு நம்ம ஜரி தான் போடுவோம். ஏன் ஜரி போடுறோம் அப்படின்னா, நம்ம நெக் லைனை சுற்றி இது கொடுக்கும் பொழுது நமக்கு இந்த ஜரி த்ரெட்டு பார்த்து வாங்கணும். அது உள்ள நூல் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி கொடுக்கும்போது நம்ம ஸ்டிச் பண்ணுறவங்களுக்கு அந்த அதாவது ஃபஸ்ட்டே நம்ம சுகர் பீடு அந்த மாதிரிலாம் கொடுத்தோன்னா மிஷினில் ஸ்டிச் பண்ணும்போது கஷ்டமாக இருக்கும். இது ஒரு 3 லேயர் கொடுத்துட்டோன்னா நமக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். சப்போஸ் நீடில் இதில் இறங்கினாலும் அது ஒன்றும் டேமேஜ் ஆகாது. அதனால தான் நம்ம ஃபஸ்ட்டு 3 லேயர் நம்ம 3 லேயரோ 2 லேயரோ நம்ம ஜரி யூஸ் பண்ணுவோம். இப்போ ஜரி நான் ஃபஸ்ட்டு சிங்கிள் லேயராக தான் நம்ம யூஸ் பண்ணணும், டபுள் லேயராக யூஸ் பண்ணக்கூடாது. சில்க் த்ரெட்டு தான் டபுள் லேயராக பண்ணணும். பாருங்கள், நான் இந்த மாதிரி நார்மலாக ஒரு முடிச்சு போட்டு எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு அதை அந்த கண்டு இருக்குது பார்த்தீங்களா, அதை ஃப்ரேமுக்கு கீழே கொண்டு போயிருங்க. கொண்டு போயிட்டு பாருங்கள் எப்படி எடுக்கிறேன்னு. நம்ம தம்ப்நெயிலும் நடு விரலையும் சென்டரில் இப்படி முடிச்ச வச்சுட்டு ஆள்காட்டி விரல் மேலே இப்படி சுற்றி எடுத்துக்கங்க. எடுத்துட்டு நீடில் கார்னரில் சின்னதாக ஒரு டிப் இருக்கும். நம்ம கீழே நீடில் இன்சர்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஜூம் பண்ணி பார்த்தா தெரியும். நீடில் கீழே இன்சர்ட் பண்ணிவிட்டு நம்ம லெஃப்ட் ஹேண்டில் பிடிச்சிக்கணும் த்ரெட்டை. சுற்றி ஒரு
லைட்டாக ஒரு ரொட்டேட் பண்ணிங்கன்னா அந்த நீடில் ஹூக்கில் போய் நம்ம மாட்டிக்கிடும். அதுக்கப்புறம் நாம் வந்து மேலே எடுத்துடலாம். எடுத்துகிட்டு ஸ்டிச் கொடுத்துக்கலாம். இப்படி தான் நம்ம வந்து ரொட்டேஷன் பண்ணணும். பாருங்கள், நான் ஃபஸ்ட்டு கீழே நீடியில் கொண்டு போயிட்டேன். த்ரெட்டில் எப்படி கையில் எப்படி சுற்றணுங்கிறதையும் உங்களுக்கு நான் காட்டியிருக்கேன். அந்த மாதிரி சுற்றிட்டு நீடியில் வந்து கீழே முதல்ல பஞ்ச் பண்ணிவிட்டு லெஃப்ட் ஹேண்டில் நம்ம ஜரி த்ரெட்டை பிடிச்சிருப்போமா, அதை வந்து ஒரு கிளாக் வைஸு ஒரு சுற்றுங்க. சுற்றும்போது நம்ம நீடில் அந்த த்ரெட்டு வந்து மாட்டிக்கிடும். மாட்டினோடனே பாருங்கள், அது மேலே வந்துருச்சு. உங்களுக்கு ஜரி வந்து கோல்டன் கலர்னால கொஞ்சம் கிளியராக தெரிலன்னு நினைக்கிறேன். நம்ம எவ்வளோ பெருசாக இழுக்கணுமோ அதை இழுத்துக்கலாம். பாருங்கள், தெரியுதா உங்களுக்கு நான் எவ்வளோ பெருசாக அதை காட்டியிருக்கேன்ட்டு. ஃபஸ்ட்டு நம்ம வந்து பெருசாகவே போட்டு பாருங்கள். இது ஜரி த்ரெட்டு கொஞ்சம் சீக்கிரம் வந்துடும். சில்க் த்ரெட்டு தான் நமக்கு ஹேண்டில் பண்ண கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அப்புறம் நம்ம பழகிட்டோன்னா ஈஸியாக வந்துடும். பாருங்கள், கீழே நீடில் பஞ்ச் பண்ணிவிட்டு அந்த நீடில் த்ரெட்டை மாட்டிக்கணும். மாட்டுறது எப்படி மாட்டுறதுன்னா, நம்ம கையில் த்ரெட்டை பிடிச்சிருப்போம். அதை ஒரு ரொட்டேஷன் கொடுத்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து நீடில் போய் மாட்டிக்கணும் த்ரெட்டு. அதை அப்படியே மேலே தூக்கிட்டு அதுக்கப்புறம் நீடில் ஒரு ரொட்டேட் பண்ணணும். ரொட்டேட் பண்ணும்போது அது வந்து என்ன ஆகும்னா, நமக்கு லெஃப்ட் டு ரைட் ஒரு ரொட்டேஷன் கொடுத்திங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும், அந்த நீடில் வந்து டைரக்ஷன் வந்து நேராக கொண்டு வந்துடுவோம். நீடில் உள்ள ஹூக் வந்து நான் ஃபஸ்ட்டு சொல்ல மறந்துட்டேன். நீடில் உள்ள ஹூக் வந்து நீங்கள் எந்த பக்கம் ஸ்டிச் போகணும்னு நினைக்கிறீங்களோ அதை பார்த்து தான் இருக்கணும். இப்போ நம்ம லெஃப்ட்லேருந்து ரைட்டு கொண்டு வரோம் ஜரி த்ரெட்டு ஸ்டிச்சு. அப்போ நம்மளுடைய நீடில் வந்து ரைட் சைடு பார்த்து தான் இருக்கும். அதாவது நீடிலோட இந்த ஹூக் இருக்குது பார்த்திங்களா, எந்த திசையை நோக்கி நீங்கள் போடுறீங்களோ ஸ்டிச்சு அதுக்கு நேராக தான் நம்ம அந்த நீடிலோட ஹூக்கை வச்சுருக்கணும். அப்போ தான் அது கரெக்டாக நேராக நமக்கு ஸ்ட்ரைட்டாக வரும். பாருங்கள், ரொம்ப ஈஸி தான். புரியலைன்னா கேளுங்க, கண்டிப்பாக சொல்கிறேன். இது சிங்கிள் லைன் தான் நான் போட்டு காமிச்சிருக்கேன். இதுலேயே இது டபுள் லைனு ஜிக்ஜாக் ஸ்டிச்செல்லாம் வருது. நம்ம இது முதல்ல கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நம்ம சில்க் த்ரெட்டுக்கு போய்க்கலாம். உங்களுக்கு பாருங்கள், போட்டு பாருங்கள், ஈஸியாக தான் இருக்கும். கீழே நீடியில் குத்திட்டு அப்புறம் கீழே த்ரெட் இருக்கும் பார்த்திங்களா, அதை அப்படி ஒரே சுற்றுனீங்கன்னா நீடியில் மாட்டிக்கிடும். அதுக்கப்புறம் நீடியில் மேலே தூக்கி லெஃப்ட் அண்ட் ரைட் அப்படின்னு ஒரு நீடியில் சுற்றணும். அதாவது மேலே நீங்கள் எடுக்கும்போது கீழே இப்படி கொண்டு வந்து இப்படி ரொட்டேட் பண்ணிங்கன்னா அது டைரக்ஷன் எந்த பக்கம் நம்ம ஸ்டிச் பண்ணுறோமோ அந்த டைரக்ஷனுக்கு நீடில் வந்துடும். இதில் பாருங்கள், புரியலைன்னா கேளுங்க. நான் திருப்பி நாளைக்கும் டபுள் லைன் போட்டு ஒரு ஸ்டிச் போடுறேன். அதில் இன்னுமே நல்லா ஜூம் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். அப்போ அதில் உங்களுக்கு வந்து நல்லா கிளியராக புரியும். ஈஸி தான். நம்ம வந்து கொஞ்சம் நமக்கு அந்த கீழே கொடுக்குற த்ரெட்டை வந்து இப்படி ஒரு ரொட்டேட் பண்ணணும். அப்படி ரொட்டேட் பண்ணும்போது சுற்றுங்க. அப்படியே சுற்றுனீங்கன்னா அந்த நீடில் நம்ம ஆல்ரெடி நீடில் வந்து கீழே விட்டுருப்போம், அதில் போய் மாட்டிக்கிடும். அதனால் உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் நாட் போடும்போது எப்படி போடணுங்கிறத சொல்லிடுறேன். நீங்கள் செயின் போட்டிருக்கீங்களா, அதை நல்லா பெருசாக இழுத்து விட்டுட்டு சிசர் வச்சு கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிவிட்டு ரெண்டையும் சேர்த்து ஒரு முடிச்சு போட்டுக்கோங்க. 2-3 முடிச்சு போட்டுட்டு எக்ஸஸாக உள்ள த்ரெட்டை வந்து கீழே பிடிச்சி எடுத்துக்கலாம். இது ஃபஸ்ட்டு சும்மா நீங்கள் ஸ்டார்டிங்காக தான் நான் சொல்கிறேன். இதே மெத்தடை நீங்கள் கீழே கொண்டு போய் கூட நீங்கள் நாட் போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படியும் போட்டுக்கலாம், இப்படியும் போட்டாலும் உங்களுக்கு பிரச்சனை இல்லை. இங்கே பாருங்கள், 2ஆக நான் த்ரெட்டை கட் பண்ணிவிட்டு அதை நம்ம எப்போதும் நாட் போடுவோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி நான் நாட் போட்டு எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு 2-3 நாட் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அப்படியே கீழே பிடிச்சி அந்த த்ரெட்டை எக்ஸஸாக உள்ளதை எடுத்துட்டிங்கன்னா நாட் போட்டதே நமக்கு வெளியில் தெரியாது. நான் அடுத்த லைனில் உங்களுக்கு வந்து த்ரெட்டு நாட் போடுறதும் சொல்லி கொடுத்துருக்கேன். நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும் நாட் போடுறது. பழகிட்டிங்கன்னா அப்புறம் அது ஈஸியாகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா 2 நாட் போட்டுட்டேன் நான். இன்னொரு நாட்டும் போட்டுட்டு அதுக்கப்புறம் நான் கீழே இருந்து த்ரெட் நீடியில் மேலே விட்டு அப்படியே கீழே பிடிச்சி இழுத்துட்டோம்னா இந்த எக்ஸஸாக உள்ள த்ரெட்டெல்லாம் நமக்கு கீழே போயிடும். பாருங்கள், இப்போ எக்ஸஸாக கொஞ்சம் த்ரெட்டு நீட்டிகிட்டு இருக்குதா நம்ம முடிச்சு போட்டதுக்கப்புறம், அதை எப்படி கீழே கொண்டு போகணுன்னு சொல்கிறேன் பாருங்கள். கொஞ்சம் மட்டும் கட் பண்ணி, நிறைய இருந்துச்சுன்னா கொஞ்சம் கட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கீழேருந்து நீடியில் மேலே பார்த்து விடுங்க. அதில் ஒரு ஹூக் இருக்கும் பார்த்திங்களா, அந்த ஹூக்கை பிடிச்சி ஹூக்கில் த்ரெட்டை மாட்டி விட்ருங்க. மாட்டி விட்டுட்டிங்கன்னா மாட்டிட்டு கீழே பிடிச்சி இழுத்திங்கன்னா அந்த ஜரி லைன் வந்து கீழே போயிடும். பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், அது வந்து ஈஸியாக உங்களுக்கு வந்துடும். இது ஜரி கோல்டன் கலர்னால உங்களுக்கு டிம்மாக தெரியுது வீடியோவில். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். புரியலைன்னா கேளுங்க, நான் கண்டிப்பாக சொல்கிறேன்.
திருப்பி வந்து நம்ம இது லாங்காக போட்டிருக்கேன். நீங்களும் செயினை முதல்ல லாங்காக போட்டு பாருங்கள். அதுக்கப்புறம் பக்கத்தில் போட்டு பாருங்கள். இப்படி ஒரு 5 or 6 டைம்ஸ் போட்டு பாருங்கள். நல்லா வர வரைக்குமே போட்டு பாருங்கள். இந்த நீடில் இன்னொன்று எனக்கு என்னென்னா வழுகிட்டே போகுது. நான் காலையில் கொஞ்சம் வாழைப்பூ உரிச்சதுனால அந்த எண்ணெய் அப்படியே இருக்குது, அதனால் இந்த வழுகி வருது. நீங்கள் டியூலிப் நீடில் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த எம்டியாக ஃபைன் கிரிப் 5 ரூபா பென்னோட கூடு இருக்கும் பார்த்தீங்களா, அந்த எம்டியான பென்னை ரீஃபில் தூக்கி போட்டுட்டு அந்த பென்னுக்குள்ளே நம்ம டியூலிப் நீடில் போட்டுட்டு நீங்கள் அதை அப்படியே யூஸ் பண்ணிங்கன்னா க்ரிப்பாக இருக்கும் உங்களுக்கு. இந்த மாதிரி அயன் நீடில் யூஸ் பண்ணும்போது நான் இது புதுசாக இருந்தது அப்படியே எடுத்தேன். நேற்றே வீடியோ போடுறதா சொன்னிருந்தேன், லேட் ஆனதுனால இன்றைக்கி ஃபஸ்ட் இதை போட்டுடலான்ட்டு தான் இதை எடுத்திருக்கேன். இதில் நான் எப்படி நூல் சுற்றுறதுங்கிறத உங்களுக்கு காட்டுறேன் நாளைக்கு வீடியோவில். அப்படி சுற்றி வச்சுக்கிட்டிங்கன்னா நமக்கு வழுகாது. நீடில் வந்து கையில் ஏதாவது நமக்கு இருந்தால் கூட வழுகாமல் நீட்டாக இருக்கும். நான் இப்போ காட்டின மாதிரி தான் நீங்கள் த்ரெட்டை முதல்ல ஹோல்டு பண்ணிக்கணும். இப்போ கீழே சுற்றும்போது இந்த மாதிரி நீடில் போய் அந்த ஹூக்கில் போய் த்ரெட்டு மாட்டிக்கிடும். அப்புறம் நம்ம மேலே எடுத்துக்கலாம். கீழே ஃபஸ்ட்டு நான் த்ரெட்டை கொண்டு போயிட்டேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு நீடில் 90 டிகிரியில் வச்சுக்கோங்க. எந்த டைரெக்ஷனில் நீங்கள் ஸ்டிச் பண்ணணுமோ அதுக்கு நேராக தான் இந்த ஹூக் இருக்கணும். கீழே நீடில் பஞ்ச் பண்ணுறோம், சுற்றுறோம், அப்புறம் மேலே தூக்கிட்டு அப்புறம் கொஞ்சம் ஒரு டேர்ன் பண்ணணும். நீடில் ஒரு டேர்ன் பண்ணால் தான் எந்த டைரெக்ஷனில் நம்ம ஸ்டிச் பண்ணுறோமோ அந்த டைரெக்ஷனில் இந்த ஹூக் வந்து கரெக்டாக வரும். பாருங்கள், நீடில் ஹூக்கில் ஃபஸ்ட்டு மாட்டிக்கோங்க. நீடில் வந்து இந்த த்ரெட்டை மாட்டிட்டு கீழே குத்திட்டு த்ரெட்டை மாட்டுங்க. மாட்டினதுக்கப்புறம் மேலே தூக்கிட்டு லெஃப்ட்டு டு ரைட் அப்படி ஒரு நீடில் வந்து டேர்ன் பண்ணணும். டேர்ன் பண்ணால் தான் நம்ம கீழேருந்து மேலே எடுக்கும்போது த்ரெட்டு வந்து அந்த த்ரெட் நீடிலோட ஹூக் வந்து பின்னாடி பார்த்து இருக்கும். நீங்கள் அதை முன்னாடி கொண்டு வர்றதுக்கு ஒரு டேர்ன் பண்ணணும். அப்படி பண்ணால் தான் நீங்கள் எந்த பக்கம் ஸ்டிச் பண்ணுறீங்களோ அதுக்கு நேராகவே அந்த ஹூக் வரும். அதை கரெக்டாக பார்த்துக்கோங்க. நான் கீழே எடுத்திருக்கேன். நான் இது வரைக்கும் ட்ரை பண்ணதில்லை. என்னோடய கேமராவில் நான் கீழ்ப்பக்கமாக தெரிகிற மாதிரி உங்களுக்கு ட்ரை பண்ணியிருக்கேன். பாருங்கள், அது கவர் ஆகுதா என்னன்னு தெரியல. நானும் ஃபஸ்ட் டைம் தான் இது ட்ரை பண்ணுறேன் என்னோடய இதில். பாருங்கள், கவர் ஆகுதா என்னன்னு தெரியல. பாருங்கள், கீழே நீடில் நம்ம பஞ்ச் பண்ணும்போது லெஃப்ட் ஹேண்டில் பிடிச்சிருக்க த்ரெட்டை அப்படியே சுற்றணும். சுற்றிட்டிங்கன்னா உங்களுக்கு வரும். எனக்கு கரெக்டாக கவர் ஆகலைன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோ எடுக்கும்போது கரெக்டாக பார்த்து உங்களுக்கு போட்டு விடுறேன். பேக் சைடு தான் கவர் ஆகிருக்குது. நான் செய்கிறது உங்களுக்கு கவர் ஆகலைன்னு நினைக்கிறேன். நானே ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். இப்படி கேமரா வந்து கீழே வச்சு நான் எடுத்ததில்லை, எனக்கு தெரியல அது. பாருங்கள், புரியலைன்னா நான் கேளுங்க, நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீடியில் கீழே பஞ்ச் பண்ணிவிட்டு லெஃப்ட் ஹேண்டில் பிடிச்சிருக்க த்ரெட்டை அப்படி ஒரு ரொட்டேஷன் கொடுத்திங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக மேலே வந்துடும். இந்த நீடில் உள்ள டிப்பை பாருங்கள், உங்களுக்கே தெரியும். அது கொஞ்சம் நல்ல பெண்டாகி இருக்க மாதிரி இருக்கும். பாருங்கள், அந்த நீடிலில் எந்த பக்கம் இப்போ நமக்கு ஸ்ட்ரைட்டாக போகணுன்னா நீடில் வந்து அந்த எந்த பக்கம் ஸ்டிச் பண்ணணுமோ அதுக்கு நேராக இருக்கணும். அந்த ஹூக்கு எடுத்துகிட்டு கீழே பஞ்ச் பண்ணணும். பஞ்ச் பண்ணிவிட்டு சுற்றணும். அந்த கையில் லெஃப்ட் ஹேண்டில் பிடிச்சிருக்க த்ரெட்டை சுற்றிட்டு மேலே எடுத்துகிட்டு லெஃப்ட் டு ரைட் அப்படின்னு நீடில் ரொட்டேட் பண்ணுங்கள். ரொட்டேட் எப்படி ரொட்டேட் பண்ணுறேன் பாருங்கள். பண்ணும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பேக் சைடில் உள்ள நீடிலோட ஹூக் வந்து ஃப்ரண்ட் சைடுக்கு வரணும். ஃப்ரண்ட் சைடில் தான் நமக்கு எந்த பக்கம் ஸ்டிச் பண்ணுறோமோ அந்த பக்கம் தான் நம்மளுடைய ஹூக் வந்து இருக்கணும். இப்போ நாட் போடுறது எப்படின்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். ஆல்ரெடி ஒரு செயின் நம்ம பெருசாக எடுத்தாச்சு. அதை வந்து நீங்கள் இந்த நம்ம ஆள்காட்டி விரலுக்கு பக்கத்து விரல பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு சென்டர்லேருந்து ஒரு திருப்பி ஒரு செயின் எடுத்துகிட்டு நீங்கள்
ஃபஸ்ட்டு செகண்ட் லைனை எடுத்த லூப் வழியாக ஃபஸ்ட்டு லூப்பை பிடிச்சிட்டு நீங்கள் கீழே உள்ள த்ரெட்டை பிடிச்சி இழுத்திங்கன்னா நாட் விழுந்துடும். பாருங்கள், நான் திருப்பி சொல்கிறது புரியலைன்னா உங்களுக்கு நான் இன்னொரு என் நாட் வந்து தனி வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அது அப்போ தான் புரியும். இல்லது அது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும் போடுறதுக்கு. போட போட வந்துடும் உங்களுக்கு. ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கே பாருங்கள், நீங்கள் நீடியில் வந்து இருக்கிற ஹூக் வந்து நம்ம எந்த பக்கம் ஸ்டிச் பண்ணுறோமோ அந்த டைரெக்ஷனில் தான் பார்த்து இருக்கணும். இப்போ வந்து பாருங்கள், த்ரெட்டை பிடிச்சாச்சு. கீழே குத்திட்டு நீடியில் த்ரெட்டை சுற்றிட்டு லெஃப்ட் டு ரைட் அப்படின்னு நீங்கள் நீடியில் ரொட்டேட் பண்ணணும். அப்படி பண்ணால் தான் நமக்கு கீழேருந்து நீங்கள் த்ரெட்டை எடுக்கும்போது அந்த ஹூக்கானது பேக் சைடில் இருக்கும். திருப்புனா தான் நீங்கள் வந்து அது ரைட் சைடில் வரும். அப்போனா தான் நமக்கு அது வந்து ஸ்டிச் பண்ண முடியும். இப்போ பாருங்கள், நான் முதல்ல ஒரு ஸ்டிச்சு எடுத்துகிட்டு அதுக்கு உள்ளேருந்து இன்னொரு செயின் எடுத்துகிட்டு அந்த செகண்ட் செயின் வழியாக ஃபஸ்ட்டு செயினை பிடிச்சி இழுத்துட்டு கீழே பிடிச்சி இழுத்திங்கன்னா நாட் விழுந்துடும். இதே மெத்தடில் தான் நாட் போடணும். ட்ரை பண்ணி பாருங்கள்.